இங்க சொல்றாரு, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். எந்த தேவன் தேவாலயத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தமான தேவனாக இருந்தாரோ, ஒருபோதும் பாவியான மனுஷன் உள்ளுக்குள்ள போக முடியாதோ, அதே பரிசுத்தமான தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் ஒரு பாவத்தோடு கூட உள்ள போனாலும் செத்து போயிடுவான். ஆனால் இன்னைக்கும் நீங்களும் நானும் எவ்வாறு உயிரோடு இருக்கும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு வாசமாக இருக்கிறார் என்ற பயம் உங்களுக்குள்ள காணப்படுதா? ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, மறுபுறப்படைந்தீங்களோ, அப்பொழுது முதற்கொண்டு ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசமா இருந்து கொண்டே இருக்கிறார். நீங்க சாப்பிட்டாலும், தூங்கினாலும், நடந்தாலும், வெளியே போனாலும், பிரயாணம் பண்ணாலும், தூரதேசத்துக்கு போய் வேலை செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும், என்ன பண்ணாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உள்ளுக்குள்ள இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மகா ஸ்தலத்திற்குள்ளாக ஒரு பாவத்தை சுமந்து கொண்டு போய் உயிரோடு எப்படி வர முடியாதோ, அதே போல நீங்கள் நானும் செய்கிற எக்கச்சக்கமான அக்கிரமங்களையும் பாவத்தையும் பொறுத்து கொண்டு அந்த பரிசுத்தமான தேவன் ஆலயமாக உங்களுக்குள் எவ்வாறு வாசமாக இருக்க முடியும்? இன்னும் நீங்க ஏன் சாகவில்லை என்பதற்கான பதிலை தான் வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக நாள்தோறும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பது அது வெறுமனே மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம் மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு விசுவாசியும் நடுங்க செய்கிற வசனம். ஒவ்வொரு விசுவாசியும் பாவம் செய்வதற்கு அச்சுறுத்துகிற வசனம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உந்தி தள்ளுகிற வசனம். காரணம், பரிசுத்தத்தில் பரிசுத்தமான மகா உன்னதமான தேவன் பாவிகளிலும் பிரதானமான பாவிகளாகிய உங்களுக்குள் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். அதுதான் வேதம் சொல்லுது, இது கிறிஸ்துவனுடைய அவயவங்கள். கிறிஸ்துவுடைய அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்க முடியாது. இது கிறிஸ்துவுடைய உறுப்புகளாக இருக்கிறபடியால் இதை இயேசுவுக்கு என்று தான் பயன்படுத்த வேண்டும் ஒழிய பாவத்துக்காக ஒருபோதும் பயன்படுத்த முடியாத. காரணம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். வேதம் சொல்லுது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படும். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டினாலும் அது தேவனுக்கு ஒருபோதும் போதாது. இவ்வளோ மகா பெரிய உன்னதமான கடவுள் பலவீனமான உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் அடிக்கடி மறந்து போகிறீர்கள்.